வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியிலே நாங்கள் சந்திக்கிறோம். இந்த காணொளியிலே நாங்கள் சில முக்கிய விடயங்களை குறித்து நாங்கள் பார்ப்போம். இந்த காணொளியிலே தமிழரசு கட்சிக்குள்ளே அநேகர் தப்பியோட்டம், பதவி ராஜினாமா கடிதங்கள். நாங்கள் இந்த பதவிகளில் இருக்கவில்லை, நாங்கள் இந்த பதவிகளை விட்டு முழு பொறுப்புகளிலிருந்து நாங்கள் கட்சியை விட்டு முற்று முழுதாக விலகுறோம் என்று சொல்லி அநேகர் இந்த கட்சியிலிருந்து ராஜினாமா கடிதங்களை கொடுத்து தப்பி செல்லுகிறார்கள், இந்த கட்சியை விட்டு ஓடுகிறார்கள். அதாவது இந்த கட்சியில இருந்து எதுவித பயனும் இல்லை, இந்த கட்சியில் நாங்கள் தொடர்ந்து ஒற்றுமையாக பயணிக்க முடியாது என்று சொல்லி அநேகர்கள் தப்பி இந்த கட்சியை விட்டு விலகி செல்கிற விடயங்களை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். முதலில் நாங்கள் விசேஷமாக ஜனாதிபதி சட்டத்தரணி கேவி தவராசா அவர்கள் இந்த கட்சியிலேயும் பொது பொறுப்புகளிலுமிருந்து நாங்கள் விலகி செல்வதாக அவர் கடிதம் கொடுத்திருக்கின்றார். அதனை தொடர்ந்து சசிகலா ரவிராஜ், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் மனைவியாகிய ரவிராஜ் சசிகலா அவர்கள் இந்த கட்சியிலே இருந்து தான் விலகுவதாக கடிதம் கொடுத்து அவர் சங்கு சின்னத்திலே போட்டியிடும் வேட்பாளராக பதவி செய்திருக்கின்றார். இந்த கட்சியிலே தான் தொடர்ந்து பயணிக்க முடியாது, இந்த கட்சியிலே தாங்கள் இருக்க முடியாது, இந்த கட்சியிலே ஒற்றுமை இல்லை, இந்த கட்சிக்குள்ளே இரண்டு வேறு பிரிவுகள் முரண்பாடு உள்ள குழுக்கள் இருக்கிறபடியினால் இதிலிருந்து தொடர்ந்து பயணிக்க முடியாது என்று சொல்லி சசிகலா ரவிராஜ் அவர்களும் இந்த கட்சியிலிருந்து விலகியிருக்கின்றார். அதனை தொடர்ந்து முதுபெரும் தலைமையும் அரசியலில் பழமை வாய்ந்தவரும் என்று முன்பு போற்றப்பட்ட மாவை சேனாதி ராஜா கட்சியின் முன்னாள் தலைவர் அவர்கள், நான் இந்த கட்சியிலே தொடர்ந்து பயணிக்கவில்லை, கட்சியினுடைய பொறுப்புகள் தலைமை அத்தனையிலும் இருந்து நான் விலகுவதாக கடிதம் கொடுத்து அவரும் பதவி ராஜினாமா செய்து கடிதம் கொடுக்கப்பட்டதா சத்தியலிங்கம் அவர்களுக்கும் ஸ்ரீ தரன் அவர்களுக்கும் கடிதம் கொடுக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, 2-3 ராஜினாமா கடிதங்களும் அநேக தமிழரசு கட்சிக்குள்ளே போட்டியிடும் வேட்பாளர்களாக தெரிவு செய்யப்பட்ட சட்டத்தரணியும் கூட நான் இந்த கட்சியிலிருந்து போட்டியிடுவதை நான் விலக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே இதன் நோக்கம் என்னவென்று சொல்லி சொன்னால், மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இந்த கட்சியிலே இருந்து தொடர்ந்து நாங்கள் பயணிக்க முடியாது, இந்த கட்சியிலே நாங்கள் இருந்து மக்களுக்கு சேவை ஆற்ற முடியாது என்று சொல்லி அநேகர் தாங்களாகவே முன் வந்து இந்த கட்சியிலே பயணிக்க முடியாது என்பதை இப்பொழுது உணர தொடங்கி உள்ளார்கள், கண்டுகொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். எனவே முக்கியமாக இதில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடியவர்களும் விளங்கி கொள்ளக்கூடியவர்களும் கண்டுகொள்ளக்கூடியவர்களும் இதற்குள்ளே இருந்து இன்னும் விலகாமல் இருப்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த கட்சிக்குள்ளே இருக்கிற ஸ்ரீதரன் அவர்களும் இதே நெருக்கடிக்குள் சிக்குண்டு தவித்து கொண்டு இருக்கின்றார் தன்னுடைய பதவியிலிருந்து. இந்த வேளையிலே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது, மாவை சேனாதி ராஜா அவர்கள் தலைமை பொறுப்பை ஸ்ரீதரன் அவர்களை எடுக்க சொல்லி இருக்கின்றார். அவர் தலைவர் பதவி தெரிவு செய்யப்பட்டதும் கட்சிக்குள்ளே நண்பர், நாங்கள் ஒருமித்து பயணிப்போம் என்று சொல்லி கூறிவிட்டு மறுகணம் போய் அவர் மீது கட்சியில் தலைமை தெரிவு முறைகேடான சரியான ஒழுங்கின் மீது ஒழுங்குக்கு அமைய இது தெரிவு செய்யப்படவில்லை என்று சொல்லி அவர் மீதும் கட்சி மீதும் வழக்கு போட்டதை நாங்கள் அறிந்தோம். எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்குள்ள இருந்து ஒன்றாக பயணிப்பதென்பது, ஒன்றாக செயல்படுவது என்பது மிக கடினமான விடயம். இதை ஸ்ரீதரன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் இந்த தமிழரசு கட்சி இயங்காது. இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே ஒருமித்து பயணிக்க முடியாது என்பதை இருப்பவர்களும் புரிந்து கொண்டு, இந்த கட்சிக்குள்ளே யார் யாரெல்லாம் வரக்கூடாதவர்கள் வந்ததன் நிமித்தமாக இந்த கட்சியிலே இருந்து அநேக பிரிந்து சென்றதை
காலமாக நாங்கள் இதை அவதானித்து உற்று நோக்கி பார்த்து வருகின்றோம். குறிப்பாக நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், இந்த கட்சிக்குள்ளே, தமிழரசு கட்சிக்குள்ளே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய காலங்களிலே நாங்கள் பார்ப்போம் 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு பயணித்த ஒரு கட்சி. இந்த கட்சிக்குள்ளே வந்து ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் வரக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வந்த ஒரு தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய போது 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தபோது ஐயா மாவை சேனாதிராஜா அவர்களாக இருந்தாலும், ஸ்ரீதரன் அவர்களாக இருந்தாலும், அநேகர் இந்த கட்சிக்குள்ளே பிழைகளுக்கு, தவறுகளுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். திரு சம்பந்தன் ஐயா அவர்களும் அவர்களுடைய வழிநடத்தலும் நிர்வாகமும் இதுக்குள்ளே சீராக இயங்காமையினால், நடந்த தவறுகளினால் அநேகர் இதை விட்டு வெளியேறி சென்றார்கள். பாருங்கள், 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தபோது ஆரம்பத்தில் இவ்வளவு ஒரு பலமிக்க ஒரு கட்சியை, ஒரு நாட்டினுடைய அரசியலை, ஒரு ஜனாதிபதியை தீர்மானிக்கிற ஒரு கட்சியாக கூட விளங்கிய காலம் இருந்தது. அந்த வேளையில தான் ஆரம்பத்திலே ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறினார். ஐயா சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நண்பர் இதை விட்டு வெளியேறினார். அது மாத்திரமல்ல, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த கட்சியை விட்டு வெளியேறினார். இப்படியாக பாருங்கள், இடையில சொன்னீங்க இனி தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேணாம் என்று சொல்லி அவர்களை விலக்கி விட்டீங்க. செல்வம் அடைக்கநாதன், சீதாத்தன் அவர்களை நீங்கள் விலக்கி விட்டீங்க. எவ்வளவு பலவீனப்பட்டு இந்த கட்சி பலவீனம் அடைஞ்சு வந்தது. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்களா, இன்றைக்குள்ள இந்த பதவி மோகங்கள், இந்த முரண்பாடுகள், ஒரு கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் முரண்பாடுகளின் நிமித்தமாக வந்து இன்றைக்கு இவ்வளவு பேர் வெளியேறிட்டோம். பெண்களை தெரிவு செய்த என்று சொல்றீங்க, பெண்களுக்கு இளம் தலைமுறைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தோம் என்று சொல்றீங்க. ஊழல் அம்பலம், கட்சிக்குள்ள அரசியலுக்குள்ள ஊழல் அம்பலமாயிருக்கின்றது. கிழக்கு மாகாண மகளிர் அணியும் வடமாகாண மகளிர் அணியினரும் கருத்தை சொல்லியிருக்கிறோம். இது எங்கள்கிட்ட எந்த விஷயமும் எங்கள்கிட்ட கேட்கல, பேசல, கதைக்கல, நாங்கள் விண்ணப்பிச்சிருந்தும் எங்களுக்கு முன்னுரிமை வழங்கல, எங்களுடைய ஆலோசனையை கேட்கல என்று சொல்லி பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்கிறோம். பாருங்கள், இந்த கட்சிக்குள்ளே இருந்து அத்தனை பேரும் வெளியேறி கொண்டிருக்கிறோம். இன்னும் இருக்கிறது ஒரு சிலர் தான். எனவே தயவு செய்து இந்த கட்சி தொடர்ந்து இயங்குமா, மக்கள் இந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பார்களா, மக்கள் இந்த கட்சி மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களான்றதுக்கு புரியறதுக்கு, விளங்கி கொள்றதுக்கு காலமும் இல்லை. ஐயா மாவி சேனாதிராஜா அவர்கள் தலைக்கு மேலே வெள்ளம் ஏறின பிறகு தலைவர் பதவியை வந்து ராஜினாமா செய்து என்ன பிரயோசனம், என்ன பயன்? கட்சி தான் உடைக்கப்பட்டு, சிதைக்கப்பட்டு, சின்னாபின்னமாக்கப்பட்டு விட்டது. மக்கள் எப்பவோ இந்த கட்சியை புறக்கணித்து விட்டார்கள். மக்கள் எப்பவோ இந்த கட்சியிலிருந்து நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இதனால தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற கட்சியே இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அநேகர் அந்த கட்சியில போய் இணைகிற வாய்ப்புகள் இருக்குது, அந்த கட்சிகள் வளர்ற வாய்ப்புகள் இருக்குது. ஐயா ஸ்ரீதரன் ஐயா அவர்களே, நீங்கள் ஆசிரியர், உங்களுக்கு நாங்கள் பாடம் படிப்பிக்க முடியாது, எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர வேணும், எங்களுக்கு நீங்கள் பாடம் சொல்லித்தர வேண்டிய ஆள் நீங்கள். நாடாளுமன்றம் போய் வந்த நீங்கள் எத்தனை நேரம் நாடாளுமன்றம் போயினீங்க? நாடாளுமன்றத்தில் நீங்கள் எங்களோட தமிழ் தேசியம் இனம் சார்ந்து நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. உங்களோட தேசிய பயணத்துக்கு நாங்கள் ஒருபோதும் இடையூறும் இல்லை, எதிராளியும் அல்ல. நீங்கள் மக்களுக்கு உங்களுடைய சேவை தேவை என்பதை கருத்தில் கொண்டு உங்களுடைய அரசியல் பயணத்தில் இந்த கட்சிக்குள்ள, இந்த முறைகேடான முரண்பாடுள்ள கட்சிக்குள்ளே இருந்து 3 தலைமுறை இந்த கட்சி பாரம்பரிய கட்சிக்குள்ளே நாங்கள் அப்பா உண்டா அப்பூட்டனார் என்ற தலைமுறையில் இருந்து இதுக்கெல்லாம் விரும்புவீங்கண்டா கடைசி மேலே உங்களோட அரசியல் பயணத்தை நீங்கள் செய்ய முடியாது. உங்களை இருக்கிற நம்பி இருக்கிற மக்களுக்கும் உங்களுடைய அரசியல் பயணத்தில் அவர்களுக்கு நீங்கள் சரியான பணிகளை, காரியங்களை நிறைவேற்ற முடியாது. எனவே நீங்கள் நல்ல முடிவெடுத்து இந்த கட்சியில் தொடர்ந்து பயணிக்க முடியுமா, உங்களுக்கு பதவி வேணுமா, இந்த வழக்கு போட்டு உங்கள்கிட்ட இந்த தலைமை பொறுப்பை எப்படி நீங்கள் நடத்த முடியும்? அப்போ உங்களோட ஒருமிச்சு பயணிப்போம் பண்ணிட்டு வழக்கை போட்டுட்டு எல்லாம்
இதுக்குள்ள நடக்கிற விளையாட்டு வெளியில இருக்கிற எங்களுக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு தொடர்ந்து இந்த கட்சி அதாவது தமிழ் மக்களுக்கு பயணிக்கணுமெண்டா பாரம்பரியமா பேர் சூட்டப்பட்டு இந்த கட்சி சாதிச்ச நிகழ்வு என்ன? வரலாறு என்ன? ஐயாவுக்கு கூட இன்னும் சிலை வைக்கல. சிலை வைக்கக்கூடிய சிலையை வச்சாலும் ஆக்கள் போய் உடைக்கிற அளவுல தான் இருக்குது. இந்த நிலைமை வேண்டாம். முடிவுகளை மாற்றுங்க, தீர்மானங்களை மாற்றுங்க. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த கட்சிக்குள்ளே உளவாளி வந்ததுனால தான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்தது. தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு சக்தி இந்த கட்சிக்குள்ளே இருந்து இயங்குது, செயல்படுதுன்றதை நீங்கள் புரியாமல் இருக்கிறீங்க. புரிஞ்சோண்ட நீங்கள் இன்னும் ஒரு சிலர் இந்த கட்சிக்குள்ளே இன்னும் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டாக்கள் நாங்கள் இதில் இருந்து போட்டியிடையிலேண்டு போயினோம், விட்டுட்டு ஓடினோம். ஏன்? என்னத்தால்? மக்கள் மத்தியில் இது நம்பிக்கை இழந்து போச்சு, அபிப்பிராயம் இழந்து போச்சு. இதுக்குள்ளே இன்றைக்கு இல்லைன்ட்டு நாளைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட மக்கள் தெரிவு செய்ய மாட்டினோம். தெரிவு செய்யப்பட்டாலும் ஐயா ஸ்ரீதரன் ஐயா அவர்களே யார் யாருக்கு இதில் தேசிய பட்டியலில் இடம் கொடுக்கணுமோ அவர்களுக்கு கொடுங்க. மறுபடியும் திரும்ப இதுக்குள்ளே தேசிய பட்டியலையும் இடத்தை கொடுத்து இதுக்குள்ளே நீங்கள் வச்சிங்கண்டா இந்த கட்சியே முதல் இயங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் எப்படி முரண்பட்டு எப்படி நீங்கள் செயல்பட போகிறீங்க? எனவே நீங்கள் அரசியல் பயணத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டாலும் யார் யாரை வெளியேற்றணும், யார் யாரை அகற்றணும், கட்சி இயங்குமா இயங்காதான்றதெல்லாம் உங்களுக்கு வடிவா திட்டத்தெளிவாக எங்களுக்கு தெரியும். இதில் நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. எனவே தயவு செய்து முடிவுகளை மாற்றி நல்ல வழியில் பயணிங்க. நல்ல ஒரு கட்சியில் இணைஞ்சி நல்ல ஒரு கட்சியோடு ஒத்துழைச்சி பயணிங்க. தலைவர் பதவி என்று சொல்லி இருந்தேன்டா இதுக்குள்ளே இருந்து அடிபடுங்க, தொடர்ந்து அடிபடுங்க, முரண்படுங்க. ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயத்தையும் இன்னும் இழந்து போக போகிறீங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த விதத்திலையும் தனிப்பட்ட முரண்பாடோ தனிப்பட்ட அரசியல் கருத்தோ வேறுபாடோ இல்லை. எனவே இந்த முரண்பாடு எப்படி இருந்த கட்சி எப்படி சின்னாபின்னமாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இந்த கட்சியை பிரித்து பார்க்குறதுலையோ பார்த்து இந்த பிரிவுகளை இந்த முரண்பாடுகளை இந்த சிதைவுகளை நோக்கி நாங்கள் சந்தோஷப்படுறதுக்கு இதில் ஒன்றுமில்லை. ஆனால் துக்கப்படுறோம், கவலைப்படுறோம். எப்படி இருந்த கட்சி பலமான கட்சி விடுதலை புலிகள் இருந்தபோது ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளினால் உருவாக்கப்பட்ட கட்சி மீது மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார்கள். இந்த கட்சி சொன்னால் மக்கள் தீர்மானிக்கிற பயணிக்கிற முடிவு இருந்தது, அதை ஏற்றுக்கொள்கிற நம்பிக்கை இருந்தது, முடிவு இருந்தது. அவையெல்லாம் இன்றைக்கு இழந்து போய்விட்ட படியினால் அந்த ஆதங்கத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், அந்த ஆதங்கத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம். எனவே அதை விட்டு இனிமேல் நீங்கள் இன்னும் இதைக்குள்ள கூடான அபிப்பிராயங்கள் வரக்கூடாது என்ற நோக்கத்துக்காக, அந்த நல்ல நோக்கத்துக்காக செய்கிறோம். இதை பார்த்து நாங்கள் மகிழ்கிறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ இல்லை. இதை எந்த நோக்கமாக கொண்டு சிதைக்க வேண்டும், இந்த கட்சியை பிளவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி நினைச்சு இதுக்குள்ள ஊடுருவி வந்த புலனாய்வு இன்றைக்கு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியம் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கட்சிகளும் தமிழர்களுடைய தலைமைகளை தமிழர்கள் ஒருமிச்சு பயணிக்கின்ற தமிழர்கள் ஒரு பலமான கட்சியாக இயங்கக்கூடாது என்று சொல்லி சிதைக்கோணும் என்று வந்த நோக்கம் இதுக்குள்ள நிறைவேறி இருக்கு. மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.